வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சனில் வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய்க்கு மேலே இருக்க தோல்லாம் வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவி 2 பெரிய வெள்ளரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து சும்மா 1-2 நறுக்கிக்கலாம். சம்மர் டைத்தில் நிறைய வெள்ளரிக்காய் கிடைக்கும் இல்லையா, அப்போ வந்து நிறைய சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்தான் எல்லா வெள்ளரிக்காயும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெள்ளரிக்காய் நறுக்குனதுக்கு அப்புறமேட்டு அதை ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் நறுக்கின வெள்ளரிக்காய் வந்து 4 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூட வந்து 10 புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலை சேர்த்துட்டு இப்போ இது 2ஐயும் மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதையும் வந்து சும்மா ஒரு அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா ஜூஸ் தனியாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஜூஸ் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து 1/2 எலுமிச்சம்பழ அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுறலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு கூட பிழிஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ட்ரிங்கிங் ஜாருக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மாற்றிட்டு இப்போ இதில் வந்து ஒரு இதில் மட்டும் நம்ம கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் கலந்துடலாம். அப்போ அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், பிளாக் பெப்பர் பவுடர், அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஸ்வீட் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் இல்லைனா நாட்டு சக்கரை, பனவெல்லம், தேன் எது வேணாலும் கலந்துக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக மேலே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லெமன் ஸ்லைஸ் சைடில் வச்சிடலாம். அவ்வளோதான். சம்மருக்கு சூப்பராக சில்லுன்னு வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப்